அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. விசேஷ நாள்னு சொல்கிறாங்க ஐயா, முகத்த நாள்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நிச்சயமாக அது அந்த மாதிரி நாளில் செல்லும் ஐயா. ஈர்த்துன ஓடுற உனக்கு விசேஷ நாள் இருக்குதா? முகத்த நாள் இருக்குதா? லவ் பண்ணிட்டு ஈர்த்துன்னு ஓடுறேனே உனக்கு விசேஷ நாள் இருக்குதாப்பா? முகத்த நாள் இல்லை ஐயா, இவன் மனசு தான்ப்பா காரணம். அதுதான் சொல்கிறாங்க. முகத்த நாளுன்றது அது ஒரு தொழிலுக்காக வகுத்து வச்சது. சரி, இந்தந்த நாள்கள் இந்தந்த நேரங்கள் நல்ல நேரங்கள் இருக்குது. இன்னைக்கு ஜோசியமே பொய்யா போயிடுச்சு. ஆமாம் ஐயா. காரணம் என்ன? அன்னைக்கு ஆதியில் கிரகத்தை வச்சு ஜோசியம் கணிச்சிருந்தோம். இன்னைக்கு கிரகங்கள்லாம் மாறி போச்சு. ஜோசியம் அதனால சொல்கிறதெல்லாம் பொய்யா போகுது. ரெண்டாவது, முன்ன ஜோசியம் சொன்னவங்கெல்லாம் சத்தியத்தையே சொன்னாங்க. அவங்க காசுக்காக பார்க்கறது கிடையாது. அவங்க ஞானத்தில் இருந்தவங்க, ஜோசியத்தையும் தெரிஞ்சுக்கணுங்க. சொன்னால் அவங்க வார்த்தை சொன்னவே பொய்யாவாது. இப்போ தொழிலுக்காக ஜோசியமாகி போச்சு. எல்லாம் படிச்சுட்டு ஜோசியர் ஆகிட்டாங்க. ரெண்டாவது, கிரக சாஸ்திரங்களை இப்போ மாற்றி எழுதுகிற அளவுக்கு திறமசாலி யாரும் கிடையாது. அப்போ இருந்தவங்க திறமசாலிங்க, கிரகத்தை பார்த்தாங்க, மாற்றி எழுதுனாங்க. அதனால் இந்தந்த நேரத்தில் இந்தந்த ராசிக்காரம் பண்ணால் நல்லது நடக்கும்னு எழுதி வச்சான். அது எல்லா காலத்துக்கும் பொருந்தில்லை. உனக்கு எது பிடிக்குதோ நீ அதை செய்யிட்டு போ. நீ போய் சனிக்கிழமை தாலி கட்டு பாய் மாதிரி. ஐயா, நீங்கள் சொன்ன உண்மை எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க ஐயா. நான் முதல் உபதேசம் வாங்கி 5 மாதம் ஆகுது. இப்போ 2வது உபதேசம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஐயா. அதுதான் சரி, இது உண்மையா என்னான்ட்டு கேட்கலான்ட்டு. உண்மையா பொய்யான்னு அதை எப்படி சொல்லுவேன்? அப்படி இல்லையா, முகத்த நாள் அது இது முகத்த நாள் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆமாம், யாரை போய் கேட்கலாம் இது உண்மையா பொய்யான்ட்டு? இல்லை, இதெல்லாம் 4 வகுத்து வச்சுக்கிறாங்களே எப்படி என்னான்ட்டு. எல்லாம் கரெக்டாக தான் வகுத்தான். நீ நல்லா இருக்கணும்னு வகுத்து வச்சா. நீ தான் அதுபடி நடந்துக்கிறதே இல்லையா? முகூர்த்தம் சாலின்னு ஒருத்தன் தான் தெரியுமா? கேள்விப்பட்டுக்கிறியா? கேள்விப்படல ஐயா. அவர் தான் இன்னைக்கு மைசூர் மகாராஜா. அந்த சாலின்றவன் ஒரு ஐயர் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, சொல்கிறேன். சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த கல்யாணம் நடந்ததுன்னா சாந்தி முகூர்த்தம் எழுதுவாங்க முன்னெல்லாம். இப்போல்லாம் அதெல்லாம் எழுதுறதில்லை. ஐயருங்க சாந்தி முகூர்த்தம் எழுதுறாங்களா, ஒரு முகூர்த்தம் தான் எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மாதம் புள்ளராசி ஆக்கி வைக்கிறான். அப்புறம் என்னத்துக்கு சாந்தி முகூர்த்தம்? அதனால் எழுதுறதில்லை. அப்போ சாந்தி முகூர்த்தம் எழுதி கொடுத்தா 3 மாதம் பொறுத்து தான் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான். அப்போ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணும் கல்யாணம் ஆன பையனும் ஒரே வீட்டில் சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு ஐயர் என்ன பண்ணிட்டான், பொண்டாட்டியை விட்டுட்டு நான் 3 மாதம் பொறுத்து வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டான். 3வது மாதம் வரும்போது வீட்டுக்கு வரணும். வந்தால் குறுக்க ஒரு ஆற்றுல அளவு மீறி தண்ணி போகுது. நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் ஆற்றுல நீஞ்சி போயிடலான்னு அடிச்சின்னு போயிடுவோம். அவன் ஐயர் புத்திசாலி. அதனால் அவன் ஆத்தங்காரியிலே சுற்றுறான். அது எப்படி தாண்டது, எப்படி அண்ணாண்ட போகிறதுன்ட்டு. அங்கே ஒரு கொசவன் என்ன பண்ணுறான், மண் எடுத்துனுக்கிறான், சட்டிப்பானை செய்கிறவன். அவன் இந்த ஐயரை பார்க்குறான். என்ன ஐயர் ஆத்தங்காரிலே சுற்றுறாருன்னு போய் கேட்குறான். என்ன ஐயரை ஆத்தங்காரிலே சுற்றுற அப்படின்னா அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் நடந்தால் பிறக்கிற குழந்தை அறிவாளியாக பிறக்கும், திறமசாலியாக பிறக்கும், வீரனாக பிறக்கும். ஆனால் அந்த நேரம் போகிறதுக்காக நான் திரியிறேன். இப்போ இந்த ஆற்றுல இவ்வளோ தண்ணி போகுது, என்னால் அண்ணாண்ட கடந்து போக முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறான். அப்போ அந்த சட்டிபானை செய்கிறவர் சொல்கிறாரு, இது மாதிரி நீ அண்ணாண்ட போக முடியாது, தண்ணி அதிகமாக இருக்குது, என் வீட்டில் வயசு பொண்ணு இருக்குது, நீ அதுக்கிட்ட போயிடு அப்படின்ட்டு அவர் பொண்ணுக்கிட்ட இட்டும்பா ஐயரை விட்டார். அந்த கொசவனுடைய பொண்ணுக்கும் அந்த ஐயருக்கும் பொண்ணு தான் சாம்பராஜா உடையார். விக்ரமாதித்தனையே கொன்னுச்சது சாலி. அப்போது அந்த நாள் வகுத்த நாள்கள்லாம் சரியாக இருந்தது. வகுத்தவனும் காசுக்காக வகுத்தவன் இல்லை, அதனால் அதெல்லாம் நடந்தது. இப்போ அதெல்லாம் சரியாக இருக்குதா சரியாக இல்லையான்னு யார் போய் ஆராய்ச்சி பண்ணுறது? அதனால் அதெல்லாம் தேவையற்ற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுடுங்க.
உனக்கு எது மனசுக்கு சரின்னு போடுறதோ அதுதான் சரி. சரி ஐயா. அதை விட்டு போட்டு அவன் பண்ணது அவன் ஆளுக்கு ஒரு தொழில் செய்வான். ஒருத்தன் நீ போவ, நீ ஒரு என்ன வேலை செய்கிற? நான் தரேன் பட்டுத்தறி. ஏமா பட்டுத்தறி பட்டுத்தறி பண்ணுற. இன்னொருத்தன் சொல்கிறான் காஞ்சிபுரம் போனால் காலாட்டிக்கினே சோத்துடலாம், பிச்சை எடுத்து சோத்துணுங்கன்றான். ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் போனால் காலாட்டின்னு சோத்துடலாம், ஏன்னா தறி வீட்டுக்கு தறி. இப்போ தறி கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான் ஏன் வேலை இல்லைடா பட்டுத்தறி நெஞ்சுங்கிற வாடகை என் கூட கொளுத்து வேலை ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வாங்கி தரான்றான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க செய்கிறது சரியாக இருக்கும். அதனால் உனக்கு எது சரியா அதை செய். சரி ஐயா. இப்போ நம்ம வீட்டை விட்டு புறப்படுறோம் ஐயா. வீட்டை விட்டு புறப்படுறோம், வெளியே வரும்போது இப்போ முண்டிச்சாரவரும் வந்தாங்கன்னா அவங்க எதில் போகக்கூடாது, ஒதுங்கி நிற்கிறாங்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு நம்மளை பார்த்து ஒதுங்கி போகிறாங்க. அவங்க போயிட்டு பிறகு இன்னொருத்தர்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் வரேன் என்னை பார்த்துட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க, இதெல்லாம் எப்படி இது அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து உன் பொண்டாட்டி முண்டிச்சாக மாட்டால, உன் தாய் முண்டிச்சாக மாட்டால, எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் இன்னொருத்தர் மனம் புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. அவன் உனக்கு நடக்கிறத வந்து அவங்க வந்ததால் நடக்க போதில்லை. யாரும் வரலாம் கூட பஸ்ல போய் மாட்டிக்க போற. அப்புறம் என்ன அவங்க வந்ததால் தான் மாட்டிக்க போற. இது தன்னை தானே ஏமாத்திக்கணும், இன்னொருத்தர் மனசும் புண்படுத்துறது. அவங்க முடிஞ்சா இருந்தா அது அவங்களோட போதும். உன்ன என்ன பண்ணிச்சு? அந்த அம்மா வந்து சொல்லிட்டு வந்து அழுகுறாங்க எங்க வீட்டுக்கார மாட்ட வந்து இனிமேல் நான் வரும்போது இந்த மாதிரி நடந்து. அதெல்லாம் இந்த மாதிரி மூடணுங்க அதிகம் ஊர்ல. அதனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தே தரும், யார் வந்தாலும் வரலனாலும். உன் பொண்டாட்டியை போய் நான் போகிறேம்மா கடன் கேட்க போகிறேன், கடங்காரன் கடன் கொடுக்கணும், நீ எதிர வாமான்றான். எதிர கலகலம் புருஷன் போனார்னா நல்லா ஒரு பண்டலை வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாருன்னு எதிர வர பொண்டாட்டி போனால் கடங்காரன் வீட்டில் வந்து 4 அரை கொடுக்குறான். நீ தானே எதிர வந்த இன்னும் மூத்தில் மூச்சு போய் 10 பைசா கூட கிடைக்கலன்றான். என்ன சொல்கிறது இருக்கு? இதையெல்லாம் தேவையற்ற கற்பனைகளை பண்ணிக்கின்னு தெரியாதீங்க. கடவுளை நினைங்கன்ற அதை விட்டு போட்டு எது ஓப்பி யோசித்துக்குன்னு உட்காந்துங்கிறீங்க. அதனால் அதை விட்டுட்டு போய் வேலையை பாரு. ஆத்மா வணக்கம். அப்புறம் சரியே கிரியே யோகம் ஞானம் சொல்கிறாங்க. ஆமாம், இதை 4 இல்லாமல் முக்தி மோட்சம் அடைய முடியுமா? வாய்ப்பே இல்லை சாமி, வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்கும் அடிப்படை பக்தி. நம்மளே இங்கே என்ன சொல்கிறோம், பக்தின்றது தப்பு இல்லை, அது ஒரு அவசியம். இறைவன் வந்து எப்பவுமே வெளியே நின்று பார்க்குறது தான் எல்லாருக்கும் அழகாக இருக்கும். அதுதான் மனசு ஈஸியாக பிடிச்சிக்கும். ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஐயா போய் பார்க்குறோம், அவர் அலங்காரத்தில் ராஜா மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணோம், அப்படியே மனசு உருவாக்குது. அப்போ நம்ம மனசு ஆடவும் இல்லை அசைவும் இல்லை, நிகழ்காலத்தில் ஐயாவோட பொருந்தி நிற்குது. அப்போ இது பக்தி. உண்மையிலே இது மட்டும் போதுமானா இந்த சரி கும்பிட்டோம் போனோம்பா ஐயாவை பார்த்தோம் நிம்மதியாக இருக்குதுப்பான்னு போனோம்னா அது இல்லை ஐயாவை இருக்கக்கூடிய இடம். இது நம்ம மனசு ஒடுங்கக்கூடிய இடம். இது ஒரு பக்தி பாவனை. இது மட்டும் போதுமானா போதாது. அப்போ இதுக்கு அடுத்த கட்டமான யோகத்துக்கு வேணும். யோகம்னா என்னது? அடுத்தவனை ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, நானே என்னை ஆராய்ச்சி பண்ணுறது. இங்கே நான் தான் ஆராய்ச்சி பண்ணுறேன், நான் தான் அதுக்கான உடம்பு, நான் தான் எல்லாத்தையுமே யோசனை பண்ணிக்கணும். அப்போ இங்கே யாருக்கெல்லாம் கேள்விகள் தோன்றிக்கினே இருக்குதோ, இது எதுக்கு இது எதுக்கு இது எதுக்குன்னு யாருக்கெல்லாம் கேள்விகள் வருதோ அவங்க தான் யோகத்துக்கான சரியான ஆள். பக்தியில் கேள்வியே தேவையில்லை, அவர் தான்ப்பா நம்பிட்டேன்னா அவரே போதும், நான் காலம் ஃபுல்லாக போயின்னே இருப்பேன். ஆனால் அதுக்கான விமோச்சனம் கிடையாது. அப்போ கேள்விகள் பிறக்குதுன்னா அது ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்குது. அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு போக வேண்டிய இடம் பக்தியிலேருந்து யோகத்துக்கு வரணும். சரி, காலம் ஃபுல்லாக இதே ஆராய்ச்சி பண்ணினே கேட்டுனே இருக்கலாமா, இது என்ன சாமி இது என்ன சாமின்னு கேட்டுனே இருந்தால் எவ்வளோ தான் பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியாது. அப்போது கேள்விக்கெல்லாம் விடையே நான் பாடங்களாக பயிற்சிகளாக பண்ணணும். அப்போ என்னோடய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். அந்த பதில் வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் ஞானம். சரிங்களா? அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை அடையிறது தான் அரும்பு பூ காய் கனி. அப்போது சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த நிலை எப்படின்னா, ஒரு செடியில் ஒரு அரும்பு முளைக்குது, அது அப்புறம் பூவாக மாறுது, அந்த பூ ஒரு நாள் காயாக மாறுது, அது கனியாக மாறும். அப்போ இது ஒரு படிநிலை. யாருமே ஏறின படியிலே நின்னா விமோச்சனமே இல்லை. பக்தியில் இருந்ததே போதும் நின்னா அது முதல் நிலை. அங்கேயே நின்னா நமக்கு முன்னாடி 1000 பேர் பக்தி செலுத்திட்டான். யாரும் கண்ணப்பன் மாதிரி பக்தி செலுத்தி இறைவன் அடையவே இல்லை. கும்பிட்டவெல்லாம் ஒரு நாள் ஊர் போய் சேர்ந்துட்டான்.
அப்போ நானும் கும்பிட்டுனே இருந்தேன்னா அந்த சுடுகாடுக்கு தான் போய் சேருவேன். எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேணான்னா இதுக்கு அடுத்த கட்டமான யோகத்துக்கு வரணும். சரி யோகம் மட்டுமே போதும்னானா அதுக்கு ஒரு முடிவே இல்லை, கேள்விகள் பிறந்துக்கினே இருக்கும். கேள்விகளெல்லாம் நிறுத்திட்டு அதை அடையக்கூடிய வழியை நோக்கி போனோம்னா அது போய் சேரக்கூடிய இடம் கனி மாறி இருக்கிற ஞானம். அந்த ஞானத்தை உண்டால் மட்டும்தான் இந்த சர்க்கிளுக்கே ஒரு முடிவு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இது எல்லாமே வேணும் சாமி. இது எதுவுமே தப்பே கிடையாது. நமக்கு ஒரு பக்குவம் வேணும். அது உண்மைன்னு அதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு புரிஞ்சதுக்கப்புறம் தான் நாம் அடுத்த கட்டத்துக்கே போவோம். இது ஒரு படிநிலை. இப்படிலாம் போனால் மட்டும்தான் ஞானத்தில் நிலையாக நிற்க முடியும். சரிங்களா? அதுதான் ஐயா சொல்லுவார், எப்போ குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கப்பா போயிட்டே இரு அப்படின்வார். ஏன்னா குடும்பம் இல்லாதவனால என்ன ஆகுன்னா அவன் ஒரு பொருளை சுவைச்சு பார்க்கலன்னா அந்த ஏக்கம் எப்போ வேணால் அவனை தாக்கும். அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, உனக்கு பின்னாடி ஏக்கமே வரக்கூடாதுன்னா நீ வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவி, ஆனால் அளவு வச்சுக்கோ. அனுபவிச்சுக்கே பிறந்த அந்த மாதிரி அலைஞ்சாத, ஒரு அளவுகோல் வச்சுட்டு நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிக்கினே இதையும் செஞ்சுக்கினே இருந்தேன்னா ஒரு நாள் இதில் இந்த பிடிமானம் எல்லாம் உன்னை விட்டுடும். திரும்பி ஒரு நாள் அது முளைக்கவே முளைக்காது. யார் கைலாசத்தில் இருந்தால் கூட யாருக்கு அங்கே ஆசை வந்தது? சுந்தரர் ஆசை வந்தால் இங்கே வந்துடுவார். அப்போது ஆசையை அழிச்சிக்கினே தான் போனோம். ஆசையோடு அங்கே போனோன்னா நீ திருப்பி ஒரு பிறவியோடு வந்துடுவப்பா. அப்போ ஐயா என்ன பண்ணுறாரு, போக 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 அந்த ஆசையெல்லாம் இப்போ நமக்கே நிறைய தெளிவு வந்திருக்கும். நாம் எதெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தோமோ அதையெல்லாம் விட்டுட்டோம். சாமி பொண்ணுங்க மேலே அவ்வளோ ஆசை, பிள்ளைங்க மேலே அவ்வளோ ஆசை, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக போகிறான்னா இப்போ அந்த மாதிரி எதனா ஆசை இருக்குதானா? இப்போல்லாம் அதெல்லாம் ஆசையே இல்லை சாமி. நான் எப்போ தான் இதில் போய் சேருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா? இந்த பக்குவம் எங்கே மாத்திரை போட்டால் வருமா, மருந்து கொடுத்தா வருமானா? எதுவும் கிடையாது. சூனியம் வச்சா தான் வரும். ஒரே சூனியம் தான். ஐயாவோட பாடம் இது. என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக ஆக்கிடும். ஆனால் அதை நான் தொடர்ச்சியாக பண்ணணும், விடவே கூடாது. காற்று மழை உடம்பு முடியல எதுவாக இருந்தாலும் அதை பண்ணுவேன். என் உயிரே போகிறதா இருந்தாலும் அந்த பாடம் பண்ணிக்கினே தான் நான் சாவேன்ற வைராகம் இருந்தால் இதோட முடிவு அங்கே போய் முடியும் சாமி. அப்புறம் ஐயா ஒரு இடத்துல சொல்லுவார், சித்தர்கள்னு சொல்கிறாங்க, ஆசை பாசம் காமம். ஆமாம், காமம் தான் பாதைக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது, போக முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஐயா, விந்தெல்லாம் ஞானமே கிடைக்காதா, வெறுசட்டி எடுத்து எப்படி ஞானத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. இதில் எது எடுத்துக்கிறது எது போடுறது? ரெண்டுமே உண்மை சாமி. ரெண்டுமே உண்மை. ஞானத்தை அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னது. நீங்கள் கேட்டீங்களே ஃபஸ்ட்டு கேள்வியை. ஞானத்தை அடையணும்னா உள்ள சரக்கு வேணும். உள்ள சரக்கு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கே நம்மளால் கொண்டு போகவே முடியாது. எல்லாம் சிந்திக்கும், எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுப்பா. நான் அதை எப்படி அனுபவிக்கிறது? பாடலாம் பாடுறேன், சிவபுராணம் படிக்கிறேன், மாணிக்க வாசகர் அனுபவிச்சதெல்லாம் வருது. இதே படிச்சிருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? அது மாணிக்க வாசகரோட ஞானம்ப்பா. சிவபுராணத்தை காலமுள்ள படிச்சுன்னா கரை சேர முடியும்? கரை சேரவே முடியாத. ஏன்னா அது அவரோட ஞானம், அவரோட அனுபவம். இது என்னை எப்படி காப்பாற்றும்? நான் அனுபவிக்கணும். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் அனுபவிக்கணும். கண்ட புனல் குளத்தில் கதிரொலிகள் பாய்ந்தது போல் கொண்ட சொரூபம் அதை கூர்ந்தறிவது எக்காலம். அப்போ தண்ணி குடத்தில் வெயில் பட்டா அது எப்படி தக்க தக்கன்னுக்குதோ அதே மாதிரி ஒரு குள்ள உனக்குள்ள மின்னினுக்குதுப்பா. நீ தண்ணி குடத்தை போய் பார்த்து நிற்கிறியப்பா, உனக்குள்ள ஒரு குடம் அப்படியே தான் மின்னுக்குது. அது எப்படி பல பலன்னு இருக்குதோ அதே மாதிரி உனக்குள்ள பல பலன்னு இருக்குது. ஆனால் இதை பார்த்தா தான்ப்பா உனக்கு முக்தி மோட்சம். யார் சொன்னது? சிவவாக்கியர் சொல்கிறாரு. ஊரெல்லாம் போய் பார்த்து நிற்கிறியப்பா, அதில் முக்தியே கிடையாதுப்பா, உனக்குள்ள நீ பாரு. அப்போ நான் சுயமாக அனுபவித்தால் மட்டும்தான் இதில் கரை சேரணும். தவிர வெறும் கேள்வி ஞானத்தாலேயோ வாய் ஞானத்தாலேயோ போகவே முடியாது. அது எங்கே போய் முடியும்? ஒரு ஞானி இருந்தாராம், ஞானி மாதிரி ஒருத்தர், ஒரு ஒரு குருநாதர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், எல்லாமே இங்கே பிரம்மம்பா, இங்கே இருக்கிறது எல்லாமே பிரம்மம், நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் எல்லாம் பிரம்மன்னாராம். அவர் எப்போ போனாலும் இதே தான் சொல்லியிருப்பாராம். ஒரு நாள் என்ன பண்ணா, தோட்டத்தில் ஒரு மாடு வந்து குறுக்க பூந்து உள்ளகிற தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடியும் மேய ஆரம்பிச்சிச்சான். ஒன்று இவருக்கு பயங்கர கோபம், எறாந்த கட்டிய போல அந்த மாட்டுன்னு போல பொழுக்கிறாராம். அப்போ சீடெல்லாம் கேட்குறாங்களாம், சாமி எல்லாத்தையும் பிரம்மம் நீங்கள், இப்போ அந்த மாடும் பிரம்மம் தான், நீங்கள் ஏன் போய் அச்சிங்க அப்படின்றாராம். அப்போ அவர் என்ன பண்ணுறாராம், வாய் ஞானத்தால் சொல்கிறாராம், ஆமாம் நான் அச்சேன், அந்த கொம்பு கூட பிரம்மன் தான், ஒரு பிரம்மன் தான் இன்னொரு பிரம்மத்தை அடையுது. அப்போ இது பொய் இல்லை, நான் பேசுறது ஒன்று இங்கே செஞ்சு நான் இருந்தால் அதனால் ஊடு போய் சேர மாட்டேன். புரியுதுங்களா? அப்போ நமக்கு ஒரு தெளிவு வேணும், எதை செய்கிறோமோ அதுவாகவே ஆகணும்.
ஒரு புழு கூட குலவியாக மாறுதுன்னா இந்த மனுஷனால் இறைவனாக ஏன் மாற முடியாது? சாத்தியம் தானம்மா? ஒரு புழு குலவியாக மாறுதில்ல, குத்தி 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 ஒரே நாதம் தான். குத்தம் குத்தம் இதே தான் சொல்லும். இந்த இந்த இம்மை தான் நம்மளையும் புழு மாறுகிற நம்மளையும் குலவியாக மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஆனால் உடைக்கணும். உடைச்சால் மட்டும்தான் இங்கே பலனே தவிர வேடிக்கை பார்க்குறவனுக்கு பலனே கிடையாது.